சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். என்னை பற்றி அறிமுகம் உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி. என்னோட கம்பெனி நேம் வந்து இப்போ மாருதி ஃபெட்லிங் வர்றதுங்க, பெரிய மத்தம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து நாங்கள் பர்க் கிளீனிங் ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கிளீனிங்? பர்க் கிளீனிங். பர்க் கிளீனிங் அப்படின்னு என்ன? ஃபெட்லிங் ஒர்க்ஸ் அப்படின்னா என்ன? டீபரிங்னா நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருக்கும் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டைகாஸ்டிங் மிஷின் வந்து அடிச்சு வரும். சரிங்க. அது வரும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பிசிறுகளை வந்து நம்ம க்ளீன் பண்ணி அனுப்புறது தான். டையில் வர்ற அந்த சைடில் இருக்க பிசிறுகளை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது. இது வந்து ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து யார் கொடுக்குறாங்க? அது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருடூர்ல பிரான்ச் இருக்காங்க, என்கே இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் சொல்லி அவங்க எங்களுக்கு பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் திரும்ப பண்ணிட்டு நாங்கள் அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அவங்களுக்கு கொடுத்துருவோங்க. இது ப்ரிக்காலோடதா இல்லை நீங்கள்? இல்லை, ப்ரிக்காலோட மட்டும் இல்லைங்க, அவங்க எங்களுக்கு வந்து என்கே இதுலேருந்து வருது. சரிங்க. இது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க? அது இந்த நீங்கள் தயாரிக்கிறது இது க்ளீன் பண்ணுறீங்கல்ல, அது என்ன? அது இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸா என்ன? எல்லா 2 வீலர், 4 வீலர், 6 வீலர் எல்லா இருக்குமே. சார் சொன்னார் நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே ப்ரிக்காலில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ப்ரிக்கால்லாம் ஒர்க் பண்ணதில்லை, அந்த என்கேலேயே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு உடம்பு சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அப்புறம் அவங்க வந்துட்டு சரி வீட்டிலேருந்து பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே இந்த அளவுக்கு வந்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இதில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குல்ல? ஆமாம். இப்போ நீங்கள் பண்ணுற ஸ்பேர் வந்து 2 வீலருக்கு உண்டானதுங்களா? ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் 2 வீலர் 4 வீலர் எல்லா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ். கார், லாரி, பஸ், இது ட்ரெயினோடது கூட இருக்குங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்களா, அது வந்து ட்ரம்பட் அந்த மாதிரி எல்லாத்தோட இதுவுமே இருக்கு. ஃப்ளைட்டோடது கூட இருக்கு. 2 வீலர் பார்த்தீங்கன்னா பேக்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த கை பிடிக்கிற மாதிரி இது. ஆமாம். இந்த சீட்டுக்கு பின்னாடி அதுவும் இருக்கு. இது என்ன மெட்டீரியலுங்க? இது வந்து அலுமினியம். அலுமினியம் ஃபுல்லாக உங்களுக்கு வர எல்லாமே அலுமினியம் தான். சரிங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு லேபர்ஸ்க்கும் உங்களுக்கு சொல்லி தந்துடுவீங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படிங்க லேபர் காஸ்ட்லாம் எப்படிங்க? உங்களுக்கு எவ்வளோ லேபர் காஸ்ட் கொடுக்குறாங்க? ஒரு பீஸ் ரேட்டுங்களா? ஒவ்வொரு இதுலேயுமே ஒர்க்கு பொறுத்து எங்களுக்கு கொடுப்பாங்க. வேலை எந்த அளவுக்கு வேலை இருக்கோ அந்த அளவுக்கு பீஸ் ரேட் போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை வச்சு இங்கே ஒர்க் பண்ணி. இல்லை, ஒரு பீஸ் ரேட் தானே? பீஸுக்கு ஆவரேஜாக எவ்வளோ கொடுக்குறாங்க? பெரிய பீஸ், சின்ன பீஸ் இருக்கலாம். பெரிய பீஸ் சின்ன பீஸ்ங்கிறது கிடையாது, வேலையை பொறுத்து. அதுல இருக்கிற வேலையை பொறுத்து தான் நம்மளுக்கு. ரொம்ப கிளீனிங் அதிகமான ஒரு பீஸ்ல வந்து அதிகமான வேலை இருக்கு, ஒரு பீஸ்ல கம்மியான வேலை இருக்கு. அந்த பொறுத்து தான் நமக்கு அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மினிமம் 250 அந்த இதுல ரேஞ்சில வரும். ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் க்ளீன் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஆவரேஜா நாங்க எப்படி பார்த்தாலும் 2000-3000 பீஸ் பக்கம் பண்றோம். என்னென்ன மிஷினரி யூஸ் பண்றீங்க? மிஷினரிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் சாண்டிங் தான், கிரைண்டிங் மட்டும்தான். மற்றது எல்லாமே ஹேண்டு கையில் பண்ணிக்கிறதா? டூல்ஸ் அப்படியே நம்ம ஃபிளாஷ் பண்ணுறது அந்த மாதிரி. சரி, இது அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் ஒர்க் ஏதாவது கிடைச்சா எடுத்து பண்ணி தருவீங்களா? அந்த மாதிரி உங்களோட கண்டிப்பாக உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 9655384715. என் பேர் லட்சுமி. ரொம்ப நன்றி. உங்களோட பேர் சொல்லி? என் பேர் சரஸ்வதிங்க. சரஸ்வதி. ஓகே. நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். இது பெரிய மத்தம்பாளையம். பெரிய மத்தம்பாளையம். இந்த இது காருண்யா காலேஜ். இது காலேஜ் காலேஜ் இன்ஸ்டியூட் பக்கத்தில் ரிசர்ச் சென்டர். இது சரி, ஒர்க் பண்ணாலும் சும்மா இருக்கு. சரிங்க. ரொம்ப தேங்க்யூ.